பிரம்மாண்டமான ஒரு வீடு. அந்த வீட்டை எப்படி பிஸ்னஸ்க்காக விற்க முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? காலமுச்சோடும் பிஸ்னஸ் என்று ஓட வேண்டியதில்லையே, இங்கேயே நம் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் போல. அவ்வளவு பெரிய அரண்மனை போல் வீட்டை கட்டியிருக்கிறாரே நம் தாத்தா என்று நினைத்து கொண்டிருந்தாள். சற்று அவர்கள் வா உள்ளே போகலாம் என்று முகப்பு வாயிலில் கூட்டிச் சென்றனர். அங்கே சிறு ஓட்டு வீடு ஒன்று முன்னே இருந்தது. இது யாருடைய வீடு என்றன. இந்த பெரிய வீட்டில் உங்கள் பாட்டி வசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சின்ன நிறந்த உடனே பொன்னம்மா இந்த வீட்டில் தான் இருக்கிறா என்று சொல்ல, அப்போ பாட்டி எங்கே என்று கேட்க, வருவாங்க பின்னாடி ஏதாவது வேலையாக போயிருப்பாங்க என்று சொல்லிவிட்டு அவளை உள்ளே அழைத்து சென்றவுடன் அங்கே ஆசாரங்களோடு பெரிய பெரிய வீடு. முகப்பு வாயில் மிகவும் அழகு. ஒவ்வொரு இடமும் அவ்வளவு நேர்த்தியாக வைத்திருக்கிறார். பார்க்க அவளுக்கு கொள்ளை ஆசையாக இருந்தது. பிறகு சிந்தித்தபடி இருவரும் அங்கே ஒரு வயதான ஒரு மூதாட்டி கொண்டு வந்த காப்பியை வாங்கி பருகிக்கொண்டு அமர்ந்திருந்தனர். சற்று நேரத்தில் வாசலில் இன்னும் நிறைய பேர் பேசும் சத்தம் கேட்டது. குடுகுடுவென்று ரேகனும் திலோத்தமாவும் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வராண்டாவிற்கு வந்தனர். வந்த பொழுது தோ பொன்னம்மா வந்துட்டா என்று சொல்லிக்கொண்டே பார்க்கையில் எங்கே தன் பஸ் நிலையத்தில் பார்த்து ஒரு மூதாட்டி தன்னை தொட்டதாக அவள் அறிவிப்பு பட்டாலோ அவள்தான் பொன்னம்மா. சற்று பார்த்தவுடன் இவர்கள் குடும்பம் அதிர்ச்சியால் உறைந்துதான் போனது. ரேகனும் திலோத்தமாவும் தலை குனிந்தனர். தான் செய்த குற்றத்தையும் நாம் இப்படி ஒரு அவதூறான ஒரு பார்வையை பார்த்து விட்டோமே என்று பொன்னம்மாவின் காலை கட்டிக்கொண்டு புரண்டனர் இருவரும். பிறகு பொன்னம்மா அவர்களை மன்னிப்பதைப் போல் ஒரு புன்னகை மட்டும் சிந்திவிட்டு, உங்கள் சொத்துமா, நீங்கள் வாழ்கிறதுக்கு நான் ஒரு தடையாகவும் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவள் மறுபேதும் சொல்லாமல் குழந்தைகளை வாரி கட்டினாள். அப்பொழுது திலோத்தமாவுக்கு பொன்னம்மாவின் வெற்றிலை குதம்பல் வாசமாக மனமாக மாறிப்போனது. ஒன்று மட்டும் அவள் நினைத்து கொண்டாள், என்னை எண்ணி என்ன நான் சொல்வது என்று.